அனைவருக்கும் வணக்கம். தற்போது நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இது. செற்றம் என்ற சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிக. ஃபர்ஸ்ட் செற்றம் அதோடைய பொருள் என்ன? செற்றம் அப்படின்னா பகை. பகை அதோடைய எதிர் சொல் என்ன? பகை அப்படின்னா நட்பு. நட்பு அதற்கு வேறு பேர் என்ன பார்த்தீங்கன்னா கேண்மை. கேண்மை ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. செற்றம் அந்த சொல்லுடைய எதிர் சொல் வந்து கேண்மை. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. இந்த கொஸ்டின் எல்லாம் கவனிச்சு பாருங்க. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம், கானம். கணம் அதற்கு வந்து கூட்டம். கானம் அதற்கு வந்து பொன். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. இந்த கொஸ்டின்ல கவனிச்சு பாருங்க. ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல். ஓலக்கம் அதோடைய வேர் சொல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஓல். இந்த கொஸ்டின்ல கவனிச்சு பாருங்க. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெற்றன் அதற்கு தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திறனாளர். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இந்த ஆங்கில சொல்லுக்கு சரியான விடை பார்ப்போம். கிளேசியர் அதற்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பனியாறு. கிளேசியர் அப்படின்னா பனியாறு. இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சு பாருங்க. பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க. பூட்கை அப்படின்னா குறிக்கோள். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. பூட்கை குறிக்கோள். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலக தமிழ் கழகத்தின் நிறுவி தலைவராக இருந்தவர். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. தேவநேய பாவனார். இந்த கொஸ்டின்ல கவனிச்சு பாருங்க. பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து. சரியான விடை பார்த்தீங்கன்னா திருக்கடுகம். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. இந்த கொஸ்டின்ல கவனிச்சு பாருங்க. தகுதியான் வென்று விடல். இந்த திருக்குறள் அடியுடைய தகுதியான் என்பவர் யாருன்னா பொறுமை உடையவர். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அனைவருக்கும் வணக்கம். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. சரியான விடை வந்து ஆப்ஷன் சி தான். சி வந்து சரியான விடை. நாகனார். அதாவது நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் வந்து நாகனார். அவர் வந்து விளம்பி என்ற ஊர்ல பிறந்தனால இவர் வந்து விளம்பி நாகனார் என்று அழைக்கப்படுகிறார். தேங்க்யூ. இந்த கொஸ்டின் பாருங்க. மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இதற்கு சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரக்கம் இல்லாதவர். இந்த ஆங்கில சொல்லுக்கு சரியான விடை பார்த்தலாம். இரிகேஷன் டெக்னாலஜி. இதுக்கு சரியான விடை வந்து நீர்ப்பாசன தொழில்நுட்பம். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அனைவருக்கும் வணக்கம். இந்த கொஸ்டின்ல கவனிச்சு பாருங்க. ஆப்பசித்த குரங்கு போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. இந்த குரங்குடி நேச்சரு சும்மா இருக்காது. எதையாச்சும் பண்ணிக்கொண்டே இருக்கும். இந்த மரம் வெட்டுறவன் மரத்தை பொழக்கும் பொழுது இந்த ரெண்டு மரங்கள் சேராமல் இருக்கிறது நடுவில் ஒரு ஆப்பான். அவன் இந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ள இந்த குரங்கு அசைச்சு அந்த ஆப்பை எடுத்துரும். அந்த குரங்கோட கதி என்னாக நினைச்சுப்பார். இதுதான் ஆப்போசைத்த குரங்குன்னு பேரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடுறவன் ஆப்போசைத்த குரங்கு போல அவஸ்தைப்படணும். ஆப்பசைத்த குரங்கு போல. இதற்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் டி வேதனை. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. தேங்க்யூ. இந்த ஆங்கில சொல்லுக்கு சரியான விடையை பார்ப்போம். அடோரிங். அடோரிங் அப்படின்னா என்னதுன்னா போற்றுதல். அடோரிங் அப்படின்னா போற்றுதல். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. இந்த கொஸ்டின் கவனிச்சு பாருங்க. ப்ரொபோசல் என்னும் சொல்லுக்கான இணையான சொல்லை தருக. இது சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கருத்துரு. ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு என்பது பொருள். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை.